நம்ம இன்னைக்கு ரொம்ப ஆரோக்கியமான கேரட் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டில் எடுத்துக்கலாம், அதே மாதிரி ஸ்நாக்காக கூட எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாகவும் அதே சமயத்தில் ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் நெய் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா இது கூட தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு, அதுக்கப்புறமா உலர் திராட்சையை சேர்த்துட்டு பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்துட்டு வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட உலர் திராட்சையை எடுத்திருக்கேன். அதாவது கிஷ்மிஸ் பழம் சொல்லுவோம்ல, அதை எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு பொன்னிறம் வர வரைக்கும் வறுக்கணும். அதே மாதிரி உலர் திராட்சை நல்ல பலூன் போல் உப்பி வரணும். அது வரைக்கும் வறுத்துட்டு நெய்யிலிருந்து வெளியில் எடுத்துகிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்து அதே நெய்யில் நைலான் ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மொத்தமாக நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நைலான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். முடிஞ்ச அளவு சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஜவ்வரிசி எடுக்க பாருங்கள். அப்போ தான் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு சீக்கிரமாகவும் வெந்து வரும். ஜவ்வரிசி சேர்த்ததுமே நெய்யில் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இது நல்லா இது போல் கலந்து விட்டுக்கோங்க. எல்லா ஜவ்வரிசியும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட துருவி வச்சுருக்க கேரட் சேர்த்துக்கோங்க. நான் 200 கிராம் அளவு கேரட் எடுத்து தோல் சீவிட்டு துருவி வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 1.5 கப் அளவுக்கு இருக்கும். மெஷரிங் கப்பில் அளந்தோன்னா 1.5 கப் அளவுக்கு இருக்கும். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துருங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ இந்த மாதிரி கேரட்டோட கலர் லேசாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட தண்ணி சேர்த்துக்கணும். கேரட் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். கேரட் நல்லா தண்ணியில் முங்கி இருக்கணும், இந்த அளவுக்கு. இப்போ நல்லா கலந்துட்டு கேரட்டும் ஜவ்வரிசியும் நல்லா வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், கேரட் ஜவ்வரிசி ரெண்டுமே நல்லா வெந்துருச்சு. நீங்கள் ஜவ்வரிசி எடுத்து அழுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை முழுமையாக கரையிறது வரைக்கும் நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. கெட்டியான பால் சேர்க்கணும், கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. நான் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். பால் நல்லா கொதித்து வர சமயத்தில் கலருக்காக கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குங்குமப்பூ சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் 1 பிஞ்ச் அளவு எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்க்கலாம். இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே கூட செய்யலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிருக்கு. பாயாசம் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க முந்திரி கிஷ்மிஸ் பழத்தை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், டேஸ்டியான கேரட் பாயாசம் சூப்பராக தயாராகிருச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா இது ஆறி வரும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். ஜவ்வரிசி சேர்த்து ஒரு டைம் இந்த மாதிரி கேரட் பாயாசம் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் எந்த பாயாசமும் விரும்ப மாட்டீங்க, அவ்வளோ ருசியாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேரட் பாயாசம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.